அதான் நான் உங்கள்கிட்ட சூசகமாக சொன்னேன். தற்போதைய 3 வேட்பாளர்கள் மீதும் இந்தியா ஒருத்தர் வந்தால், ஆட்சிக்கு வந்தால், பங்களாதேஷ் பாதிக்கப்பட்டால், பங்களாதேஷில் ஆடத்துறை பாதிக்கப்பட்டால், ஒருவேளை இலங்கைக்கு அது சாதகமான தன்மையை தரக்கூடும். ஆனால் ஒரு வர்த்தக பங்காளி என்ற ரீதியில் நீங்க சொல்வது போல ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் இலகுவாக எல்லாவற்றையும் இந்தியாவுடன் கொடுத்துவிட்டு கேட்பது போல கொடுத்து ஆட்சியை நடத்தக்கூடியவர் அல்ல. அவர் நிச்சயமாக. ஆனால் அதை பங்களாதேசத்தில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாணவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மிகப்பெரிய போராட்டம் படித்தது. இலங்கையிலே நடந்த அதே மாதிரி ஒரு நிகழ்வுகளை நான் இப்பொழுதெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். அவருடைய அந்த மாளிகைக்குள்ளெல்லாம் சென்று பங்களாதேஷில் ஒரு இராணுவ தளம் அமைக்க வேண்டும், சீனாவை கண்காணிக்க வேண்டும் என்று கேட்டதாகவும், ஷேக் ஹசீனா அரசாங்கம் அதுக்கு மறுத்து விட்டதாகவும் கதைகள் வருகின்றன. ஆகவே இனிமேல் வர்ற ஆட்சி இராணுவ தளபதி, இராணுவ ஆட்சி, அது காளிதாசியா கிட்ட போகுமா அல்ல இராணுவம் தொடர்ந்து இருக்குமா? நிச்சயமாக காளிதாசியாவை இழந்தது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். எங்களுக்கு அண்மையிலேயே பிரச்சனை வந்துவிட்டது. இலங்கையில மட்டுமல்ல, மாலத்தீவில் பிரச்சனை, பாகிஸ்தான்ல பிரச்சனை, ஆப்கானிஸ்தான்ல பிரச்சனை, நேபாளில் ஆட்சி அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கின்றது. பூட்டானை தவிர இந்தியாவை சுத்தி உள்ள அத்தனை நாடுகளிலேயுமே பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். கால் 9600000037. யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் சிரேஷ்ட பேராசிரியரும் பல்வேறுபட்ட சமூக, அரசியல், ராஜதந்திர ரீதியான கருத்துக்களை உன்னிப்பாக அவதானிக்கக்கூடியவருமாக இருக்கக்கூடிய சிரேஷ்ட பேராசிரியர் கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ். உங்களுக்கும் ஊடறுப்பு நேயர்களுக்கும் வணக்கம். பங்களாதேசத்தில் என்ன இடம்பெறுகின்றது? 15 ஆண்டுகளாக பொருளாதார ரீதியான வளர்ச்சி, பொருளாதாரத்தில் ஓரளவு முன்னேற்றம், கைத்தொழில் பேட்டைகளினுடைய முன்னேற்றம், பங்களாதேசம் ஒரு வகையில் சுமூகமாக இருந்த சூழ்நிலையில் திடீரென போராட்டம் ஒன்று வெடித்து அந்த நாட்டினுடைய பிரதமர் நாட்டை விட்டு தப்பியோடி இருக்கின்றார். பொருளாதாரம் வளர்ந்தது என்று கூறப்பட்டது, போராட்டங்கள் வெடித்தன. இப்போது அரசியல் என்பது இராணுவத்தின் கைகளுக்கு மாறப்பட்டிருக்கின்றன. காபந்து அரசு என்ன சூழ்நிலை? இது கூறி நிற்கக்கூடிய செய்திகள் உங்களால் எப்படி பார்க்கப்படுது? இதில் பல்வேறு கோணத்தில் நாங்கள் இதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், 1947ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முதல் பாகிஸ்தானுக்கு முதல் நாள் சுதந்திரம் வழங்கப்படுகின்றது. பாகிஸ்தான் 2 துண்டுகளாக இருக்கின்றது. ஒன்று தற்போது இருக்கிற பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் எனவும், இமயமலைக்கு மற்ற பக்கத்தில் இருந்த பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் எனவும் தான் அந்த 2 பாகிஸ்தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் மேற்கு பாகிஸ்தானில் இருக்கிற முஸ்லீம்கள் உருது மொழி பேசுகிற முஸ்லீம்கள், கிழக்கு பாகிஸ்தானில் இருந்தவர்கள் வங்க மொழி பேசுகிற முஸ்லீம்கள். அப்போ வங்க மொழி பேசுகிற முஸ்லீம்கள் தங்களோட மேற்கு பாகிஸ்தானில் உள்ள உருது மொழி பேசும் முஸ்லீம்கள் தங்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்குகிறார்கள், புறக்கணிக்கிறார்கள் என்று சொல்லித்தான் அந்த வங்கதேச புரட்சி வெடித்தது. கிட்டத்தட்ட 30 லட்சம் அகதிகள் இந்தியாவுக்குள்ள வந்தபோது சமயம் பார்த்து இந்திரா காந்தி அம்மையார் அதில் தலையிட்டார். பாகிஸ்தானுக்கு எதிராக யுத்தம் தொடுத்தது. அந்த காலத்தில் ரஷ்யா இந்தியாவுக்கு உதவி செய்தது, அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு உதவி செய்ய வந்தது, இந்தி சமுத்திரத்தில் கப்பற்படைகள் நகர்த்தின பல்வேறுபட்ட விடயங்கள் இடம்பெற்றன. பிறகு இந்தியாவிடம் பாகிஸ்தான் தோல்வி அடைந்தது. கிட்டத்தட்ட 1 லட்சம் பாகிஸ்தான் இராணுவத்தினர், கிழக்கு பாகிஸ்தான் இராணுவத்தினர் இந்தியாவில் சரணடைந்தவர்கள். அப்புறம் சிம்லா உடன்படிக்கையில் இந்தியா வலியுறுத்தி பங்களாதேஷ் என்ற ஒரு நாடை பாகிஸ்தானை அங்கீகரித்து பங்களாதேஷ் உருவாகிறது 70களில். அந்த பங்களாதேஷுக்கு கிடைத்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர்கள் மிக முக்கியமானவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். அவரை வங்கதேசத்தின் தந்தை என்று கூறுகிறார்கள். அவருடைய மகள் தான் ஷேக் ஹசீனா. அங்கே 2 கட்சி, பிரதான கட்சிகள் இருக்கின்றது. அவாமி லீக் கட்சி, அந்த கட்சிக்கு தலைமை தாங்கினதான் ஷேக் ஹசீனா. அது முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய கட்சி. அதை விட பேகம் காளிதாசியா பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டிக்கு தலைமை தாங்குகிறார். அது எதிர்கட்சியா இருந்தது. மாறி மாறி 2 கட்சிகளும் ஆட்சி செய்கின்றன. நீங்கள் சொன்னது போல பங்களாதேஷ் பிரிந்த போது அமெரிக்கான ராஜாங்க செயலாளர் ஹென்ரி கிஸ்ஸிங்கர் சொன்னார், இது பங்களாதேஷ் ஒரு பொட்டம்லெஸ் பாஸ்கெட் அண்டு. அப்போ கூடைக்கு கீழே அடித்தட்டு இல்லாத ஒரு கூடை போன்றதான் பங்களாதேஷில். பணம் இல்லை, சரியான வறுமையான நாடு.
ஆனா பிற்காலத்துல உங்களுக்கு தெரியும் பங்களாதேஷ் படிப்படியாக அந்த நிலையிலிருந்து விடுபட்டு ஒரு வறுமையான நாடு என்ற நிலையிலிருந்து விடுபட்டு இலங்கைக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தியது. ஆடத் தொழிற்சாலைகள் மிக முக்கியமானவை. ஏன்னா சுதந்திரம் ஆங்கிலேயரிடமிருந்து பாகிஸ்தான் பிரிஞ்ச போதே வங்கதேசத்தின் தலைநகரான டாக்காவில் ஆடத் தொழிற்சாலைகள் அப்போ அந்த காலத்திலே இருந்தன. ஆகவே ஜனத்தொகையும் பெரிய சனத்தொகை கொண்ட நாடு பங்களாதேஷ். ஆகவே மிகப்பெரிய எழுச்சியை காட்டியது, ஏற்றுமதியில் மிகப்பெரிய எழுச்சியை காட்டியது. ஆனால் அண்மை காலத்துல பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் அந்த சுதந்திர போராட்டத்துல 70களில் இடம்பெற்ற சுதந்திர போராட்டத்துல ஒரு பகுதியினர் அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கின பகுதியில் இன்னொரு பகுதியினர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தவர்கள், வங்க தேச முஸ்லீம்களை கொலை செய்தவர்கள் என்ற குற்றச்சாட்டு இருந்தது. இந்த ஷேக் ஹசீனா எப்பொழுதும் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த வங்கதேசத்துக்கு போராடியவர்கள் மீது ஒரு அனுதாபத்தை கொண்டிருந்து இவன் அண்மையில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தா அந்த வேலை வாய்ப்புகள்ல அந்த போராடியவர்களின் சந்ததிக்கு ஒரு 30% கோட்டா கொடுக்க வேண்டும் என்று. அதை உச்சநீதிமன்றம் தலையிட்டு கொஞ்சம் குறைத்தது. அந்த கோட்டா 30% 7% கொடுக்கலாம். ஆனா அதை பங்களாதேசத்தில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாணவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. இலங்கையிலே நடந்த அதே மாதிரி ஒரு நிகழ்வுகளை நான் இப்பொழுதெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். அவருடைய அந்த மாளிகைக்குள்ள எல்லாம் சென்று இலங்கையில் என்ன நடந்ததோ அதே மாதிரி நடந்து கொண்டிருக்கின்றது. அதை விட மோசமாக நடந்து கொண்டிருக்கின்றது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிட வீடுகள் தாக்கப்பட்டிருக்கின்றன. சில வேளை சிறுபான்மையின இந்துக்களுக்கு எதிராக கோயில்கள் தாக்கப்பட்டதாகவும் செய்திகள் வருகின்றன. ஆனால் அதெல்லாம் கட்டுக்குள்ள வரும் என்று பலர் எதிர்பார்க்கிறார்கள். இந்தியா உன்னிப்பாக கவனிக்கின்றது. ஆனால் இந்த நிகழ்வு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அமைதி அடைந்திருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு இது போகுமா இருந்தால் பாகிஸ்தானை போன்ற ஒரு 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 மத ரீதியான அந்த சகதிக்குள் பங்களாதேஷும் விழுமாக இருந்தால் மீண்டும் அந்த பொருளாதார எழுச்சியை பங்களாதேஷ் இழக்கும். மிகவும் ஒரு வறுமையான நாடாக இருக்கும். இப்ப இராணுவம் அதை கைப்பற்றி இராணுவ தளபதியின் கருத்து அவர் தெளிவா நாங்கள் எதிர்கட்சியுடன் சேர்ந்து எல்லாம் நாங்கள் இந்த நிலைமையை சமாளிப்போம் என்று நாங்கள் என்று சொல்லுகிறார். பங்களாதேஷில் இராணுவ ஆட்சி இது புது தடவை இல்லை. ஒருத்தர் ஜெனரல் இர்ஷாத் இராணுவ ஜெனரல் தான் அங்கே ஆட்சியில் இருந்தார். இராணுவ ஆட்சி இருந்தது பங்களாதேஷில். அது புது விஷயம் அல்ல. அவர் இலங்கைக்கும் ஷாக் மாநாட்டுக்கெல்லாம் வந்திருந்தார் அந்த காலத்தில். ஆகவே இராணுவ ஆட்சி பங்களாதேஷுக்கு புதியதல்ல. இந்த இராணுவ தளபதியும் இராணுவமும் இதை ஒரு சிவில் அரசாங்கத்திட்ட கையளிப்பார்களா அல்லது இராணுவ ஆட்சி தொடருமா என்பதில் தான் பங்களாதேஷில் எதிர்காலம் தங்கியிருக்கின்றது. இந்த இராணுவம் தங்களுடைய அந்த அதிகாரத்தை விட்டுக் கொடுத்து சிவில் அமைப்புகளிடம் ஜனநாயக ரீதியாக தெரிவிக்கப்பட்ட அரசாங்கத்திட்ட ஆட்சியை கையளித்தால் சில வேளை மாற்றம் பெறலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் இராணுவம் தொடர்ந்து இருக்குமா இருந்தால் பங்களாதேஷ் இவ்வளவு காலம் பெற்ற நன்மை எல்லாம் அடிபட்டு பெரிய சிக்கலுக்குள்ள பங்களாதேஷ் தொடர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இலங்கையில் இடம்பெற்றது போன்றுதான் ஜனாதிபதி மாளிகையா இருக்கலாம், அங்கு இருக்கக்கூடிய அரசினுடைய உயர் இடங்கள் எல்லாம் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டிருந்தன, கலகக்காரர்கள் அந்த இடங்களை எல்லாம் சென்றிருந்தார்கள் என்று. அப்படி பார்க்கின்ற போது இப்போது இருந்த அரசு என்பது இந்தியாவுக்கு சார்பான 15 ஆண்டுகளாக இந்தியாவில் நல்லுறவை பேணிய ஒரு அரசாகத்தான் இருந்தது. அவர்களுக்கு இடையில் ராஜதந்திர, பொருளாதார மற்றும் பல விடயங்களில் ஒரு கருத்தொற்றுமையும் ஆங்காங்கே இருந்தது. அப்படியாயின் இலங்கையில் இடம்பெற்ற தாக்குதல் போன்று பங்களாதேசத்தில் இடம்பெற்றிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த 2 நாடுகளின் தாக்குதலின் பின்னணியிலும் திரைக்கதை, வசனங்கள், இதனுடைய இயக்குனர்கள் ஒருவராக இருக்கலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? நீங்கள் எங்கே வருகிறீர்கள் என்பது எனக்கு விளங்குது. அந்த குற்றச்சாட்டு இலங்கையிலே முன்வைக்கப்பட்டது. இப்ப பங்களாதேஷ் மீதும் பங்களாதேஷ்ல நடந்த விடயங்கள் மீதும் அந்த நீங்க சொல்ற அந்த தரப்புகள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்றது. அந்த 2 நாட்டுக்கும் இடையில அந்த சம்பந்தம் இருப்பதாக பங்களாதேஷில் ஒரு இராணுவ தளம் அமைக்க வேண்டும், சீனாவை கண்காணிக்க வேண்டும் என்று கேட்டதாகவும் ஷேக் ஹசீனா அரசாங்கம் அதுக்கு மறுத்து விட்டதாகவும் கதைகள் வருகின்றன. ஆகவே ஷேக் ஹசீனா அவர்களுடைய அவாமி லீக் கட்சி எப்பொழுதெல்லாம் ஆட்சி அமைக்கின்றதோ அந்த கட்சி இந்தியாவுடன் ஒரு நல்லுறவை கொண்ட கட்சியாக இருந்திருக்கின்றது. அந்த அரசாங்கம் இருந்திருக்கின்றது. காளிதாசியா வரும்போது ஓரளவுக்கு இந்தியாவுடன் ஒரு எதிர்நிலையில அந்த அரசாங்கம் இருந்ததையும் வரலாறு எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. ஆகவே இனிமேல் வர்ற ஆட்சி இராணுவ தளபதி, இராணுவ ஆட்சி அது காளிதாசியா கிட்ட போகுமா அல்ல இராணுவம் தொடர்ந்து இருக்குமா? நிச்சயமாக காளிதாசியாவை இழந்தது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். அடுத்த கட்டத்துக்கு பங்களாதேஷ் எவ்வாறு போகின்றது? நீங்கள் சொன்ன மாதிரி வெளிநபர்கள் சீனாவா இருக்கலாம், அமெரிக்காவா இருக்கலாம், அது வேறு எந்த தரப்பாவது பங்களாதேஷில் அரசியலையும் பொருளாதாரத்திலையும் ஆதிக்கம் செலுத்த போகிறார்களா, வெளியுறவிலையும் ஆதிக்கம் செலுத்த போகிறார்களா?
அது பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஏன்னா இந்தியாவோட நான் சொன்னது போல 4 மாநிலங்கள், திரிபுரா, மேகாலயா, அஸ்ஸாம், மேற்கு வங்கம். மேற்கு வங்கத்திலேயும் கணிசமான முஸ்லீம் மக்கள் வாழுகிறார்கள். அவை 2 நாடுகளும் பின்னி பிணைத்திருக்கின்றன. பங்களாதேஷில் 1,30,00,000 இந்துக்கள் வாழுகிறார்கள். ஆகவே பங்களாதேஷில் ஏதாவது நடந்தால் அது நிச்சயமா இந்தியாவை பாதிக்கும். ஆகவே சிக்கல் நீங்கள் சொல்லுவது போல அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு அண்மையிலேயே பிரச்சனை வந்துவிட்டது. இலங்கையில மட்டுமல்ல, மாலத்தீவுல பிரச்சனை, பாகிஸ்தான்ல பிரச்சனை, ஆப்கானிஸ்தான்ல பிரச்சனை, நேபாளில் ஆட்சி அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கின்றது. பூட்டானை தவிர இந்தியாவை சுற்றியுள்ள அத்தனை நாடுகளிலேயுமே ஓரளவு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத நிலைமை காணப்படுவது நல்லதல்ல. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவுக்கான ஒரு பலம் அல்லது இந்தியாவின் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பலமான சக்தி ஒன்று பங்களாதேசத்தில் உடைக்கப்பட்டிருக்கின்றது. மாலைதீவை இழந்திருக்கின்றது. பங்களாதேசத்தை இழப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ஆசிய பிராந்தியத்தில் நேபாளம் என்பதும் இன்று இந்தியாவின் கரங்களில் இல்லை. ஒட்டுமொத்தத்தில் ஆசியா பிராந்தியத்தில் இந்தியா தன்னுடைய அதிகாரம் அல்லது ஆளுமையை முழுமையாக இழந்து கொண்டு வருகின்றது. அது வெளிப்படையாக தெரிகின்றது. என்றால் மாலத்தீவு உங்களுக்கு தெரியும் சீனாவை வரவேற்கின்றது. அந்த மாலத்தீவு மக்கள் அண்மையில் நடந்த தேர்தலில் திரும்பவும் இந்தியாவை எதிர்க்கும், சீனாவை விரும்பும் ஆட்சியாளரை கொண்டு வந்திருக்கிறார்கள். பங்களாதேஷில் ஏற்பட்ட இந்த அதிரடி புரட்சி இந்தியாவுக்கு சார்பான ஒரு பிரதமரை வெளியேற்றிருக்கு. அவர் இந்தியாவில் தான் இப்பொழுது தஞ்சமடைந்துள்ளதாக தகவல் வருகின்றன. நேபாளத்திலேயும் உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கு சார்பாக இல்லாமல் அவர்கள் நிறைய சீன முதலீடுகளை பெற முயற்சிக்கிறார்கள். அந்த அரசாங்கமும் இந்தியாவுக்கு சார்பாக இல்லை. இலங்கையிலும் அடுத்த ஆட்சி உங்களுக்கு தெரியும் தெளிவாக இல்லாமல் இருக்கின்றது. இந்தியாவுடைய நண்பன் இலங்கையில யார் என்பது இன்று வரைக்கும் வெளிப்படையாக தெரியவில்லை. அது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களா, சஜித் பிரேமதாசா அவர்களா, அல்லது அனுரகுமார் திசாநாயக்கவா என்பது ஒரு ஒரு குழப்ப நிலை தென்படுகின்றது. இலங்கையிலேயும் அதே நிலைமைதான். பாகிஸ்தான் உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தானும் இந்தியாவும் கீரியும் பாம்பு. அது எந்த அணியில் என்று சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஆப்கானிஸ்தானும் அப்படித்தான். ஆகவே நீங்கள் சொல்லுவது முற்றிலும் சரி. இந்தியாவை சுற்றி ஒரு இந்தியாவுக்கு மத்திய அரசுக்கு ஒரு சாதகமான களநிலையை ஏற்படுத்தாத அரசாங்கங்கள் உருவாகி விட்டன. பங்களாதேஷில் நிச்சயமா ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி ஆட்சியை பிடிக்க இயலாது இப்போதைக்கு. அங்கே என்ன நிலைமை வரப்போகுது, இராணுவம் ஆட்சியை தக்க வைக்க போகின்றதா அல்லது காலிதாசியா ஆட்சியை அமைக்க போறாங்கன்றதெல்லாம் காலம்தான் போய் சொல்ல போகுது. ஆனால் எல்லா சக்திகளும் எல்லா நாடுகளிலையும் இருக்கின்றன. இது எவ்வாறு அந்த சமநிலை மாறும், குழம்பும், பழைய நிலைமை எவ்வாறு ஏற்படும், இது எவ்வாறு இந்தியா கையாள போகின்றது. சில விஷயங்களை அவங்களை கையாளலாம், சில விஷயங்களை கையாள இயலாது. ஏன்னா கட்டுக்குள் இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்த நிலைமை குழப்பகரமாக இருக்கின்றது. நீங்க சொல்லுவது முற்றிலும் சரி. பங்களாதேசத்தின் இந்த நீங்கள் கூறியது போன்று அதிரடி புரட்சியானது இந்தியாவுக்கு ஒரு ஆபத்தான அல்லது ஆபத்து மிக்க நாட்களுக்கான ஒரு ஆரம்பமாக பார்க்கலாம். எதிர்காலத்தில் நான் சொன்னது போல இந்த மாணவர்களுடைய போராட்டம் இதோட அடங்கிவிட்டால், அமைதியான ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அது ஒரு தோற்றப்பாடு. ஆனால் இதை அவர்கள் மத ரீதியாக கொண்டு சிறுபான்மை இந்துக்களை தாக்குவது, கோயில்களை உடைப்பது என்று அது பெரிய அளவில் இடம்பெற்று அந்த 1,30,00,000 இந்துக்கள் பாதிக்கப்பட்டு அவர்களெல்லாம் இந்தியாவுக்கு ஓடி வந்தால் அது அடுத்த கட்டம். அப்ப இது எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு போகின்றது, பங்களாதேஷில் என்ன நடக்க போகின்றது என்பதை வைத்துக் கொண்டுதான் இது அடுத்த. ஏன்னா இந்தியா ஒரு நீண்ட எல்லையை கொண்டிருக்கின்றது. பங்களாதேசத்துடன் நீண்ட எல்லையை இந்தியா கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த மக்கள் ஓடி வரும்போது அது அவர்களை தடுப்பது என்பது இலகுவான விஷயம் அல்ல. நான் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பார்லமெண்ட்டில் உரையாடினதை பார்த்தேன். இராணுவத்துக்கெல்லாம் உரிய உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது, எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறார்கள் எல்லாம் சொல்லுகிறார். ஆனால் அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா சில விஷயங்கள் திடீரென கட்டுக்குள் அடங்காம போய்விடக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்கின்றன. எல்லா விஷயத்தையும் நாங்கள் இதுதான் நடக்கும் என்று தெளிவாக சொல்ல முடியாத கட்டத்தில் இருக்கின்றோம். இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது பங்களாதேசமும் நிதியுதவியினை வழங்கி இருந்தது, கடனாக வழங்கி அதன் பின்னர் அவை மீளச் செலுத்தப்பட்டது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த தாக்கம் என்பது அல்லது பங்களாதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடி நிலைமை என்பது இலங்கை போன்ற நாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அல்லது அவற்றின் மூலம் ஏதாவது அரசியல் ரீதியான தாக்கங்கள் ஏற்படும்? இப்பொழுது எல்லோரும் சொல்லுவது என்றால் அந்த இலங்கையில் நடந்த அந்த மாற்றம், போராட்டங்கள், அதனுடைய விளைவு அப்படியே பங்களாதேஷில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே நடந்தது அது அவ்வளவு அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது விஷயம். அடுத்தது, இலங்கைக்கு ஒரு முக்கியமான வர்த்தக பங்காளியாக பங்களாதேஷ் இருக்கின்றது.
ஆடை ஏற்றுமதி துறையில் இலங்கைக்கு ஒரு போட்டியாளராகவும் இருக்கின்றது. மற்றது அந்த ஏஐன்னு சொல்லுவார்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதிலேயும் பங்களாதேஷ் வந்து மிக வேகமாக முன்னேறி கொண்டிருந்த ஒரு நாடு. பங்களாதேஷ் பாதிக்கப்பட்டால், பங்களாதேஷில் ஆடைத்துறை பாதிக்கப்பட்டால், ஒருவேளை இலங்கைக்கு அது சாதகமான தன்மையை தரக்கூடும். ஆனால் ஒரு வர்த்தக பங்காளி என்ற ரீதியில நான் நினைக்கவில்லை மக்களுடைய துன்பத்தில நாங்கள் வந்து சந்தோஷப்பட வேண்டும் என்று. ஆனால் மிக முக்கியமான வர்த்தக பங்காளி பங்களாதேஷ் இலங்கைக்கு. அது நிச்சயமாக இலங்கையை பாதிக்கும். என்றால் அந்த தொழிலாளர்கள்ல புலம்பெயர்வு எல்லாம் பங்களாதேஷும் ஒரு முக்கியமான நாடு. மத்திய கிழக்கு உட்பட பல நாடுகளுக்கு தொழிலாளர் ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் இலங்கையை போல பங்களாதேஷும் மிக முக்கியமான நாடு. அந்த சமநிலையெல்லாம் குழம்பும், நிச்சயமாக குழம்பும் பங்களாதேசத்தில் மிகப்பெரிய பிரச்சனை வந்தால். ஆகவே பங்களாதேஷ், இந்தியா போன்ற நாடுகளில் பிரச்சனை வந்தால் இலங்கை அது நிச்சயமா வர்த்தக கூட்டாளி என்ற ரீதியில் நிச்சயமா இலங்கை பொருளாதாரத்தை அது பாதிக்கும். நேரடியாகவே கேட்கின்றேன். இப்போது ஆசிய பிராந்தியத்தில் ஆதிக்கத்தை செலுத்துவதில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் அதிகளவான போட்டி இடம்பெறுகின்றது. போட்டித்தன்மை என்பது அவை வரம்பு மீறி சென்று விட்டது. ஆனால் இந்தியா கூறுகின்றது பொருளாதார ரீதியாக எமக்கும் சீனாவுக்கும் இடையில் ஒரு நல்லுறவு இருக்கின்றது, நாங்கள் அவற்றோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ராஜதந்திர ரீதியாக ஆங்காங்கே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. எங்களுடைய எல்லை பகுதியை கூட நாங்கள் மிகவும் சுமூகமானவே பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அமெரிக்கா அடுத்த ஆசிய பிராந்தியத்தில் ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு ஆங்காங்கே பல வேலை திட்டங்களை மறைமுகமாக நயத்திக் கொண்டிருக்கின்றது. இப்போது இந்த பங்களாதேஷினுடைய வீழ்ச்சியும் புதிய அரசினுடைய வருகையும் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலும் என்ன வகையான ஒரு சூழ்நிலைக்குள் செல்ல போகின்றது? பங்களாதேஷுக்கு அடுத்தது சீனாவின் இலக்கு இலங்கை. இலங்கையில் என்ன இடம்பெறலாம், அல்லது சீனா எதிர்பார்ப்பது போன்றோ ஏதாவது சூழ்நிலைகளை மாற்றும்? உங்களுக்கு தெரியும், சீனா வந்து ஒரு 78ஆம் ஆண்டு இலங்கை பொருளாதாரத்தை தாராளமயப்படுத்திய அதே காலத்தில் தான் ஓரளவுக்கு பொருளாதாரத்தை படிப்படியாக தாராளமயப்படுத்த தொடங்கியது. டென் ஷாப்பிங் தான் அதை ஆரம்பித்து வைத்தவர். இலங்கைக்கு அவர் ஒரு குழு அமைச்சு இலங்கையில் கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தெல்லாம் பார்த்து வர சொன்னதாகவும் கதைகள் இருக்கின்றன. ஆனால் பெரியொரு மாற்றத்தை ஏற்படுத்திய டென் ஷாப்பிங்குக்கு வந்த ஆட்சியாளர்கள் பொருளாதார விரிவாக்கத்தில் கவனம் செலுத்தினார்கள். ஆனால் இப்போ இருக்கிற ஜின்பின் பொருளாதாரத்தையும் வைத்துக்கொண்டு இராணுவ ரீதியாக மிகப்பெரிய வல்லரசாக சீனாவை கட்டியெழுப்ப வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். குறிப்பாக தாய்வானை கைப்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். ஆனால் அமெரிக்கா சொல்லுகின்றது தாய்வானை கைப்பற்றினால் நாங்கள் நேரடியாக யுத்தத்தில் ஈடுபடுவோம் என்று. இந்தியாவுடன் உங்களுக்கு தெரியும், அருணாச்சல பிரதேசத்தில் சீனாவுக்கு பிரச்சனை இருக்கின்றது. அந்த கல்வான் பள்ளத்தாக்கில் பிரச்சனை இருந்தது. இந்தியாவில் உள்ள சில இடங்களுக்கு சீன பேர் சூட்டப்பட்டது. திபெத்தில் உள்ள சில இடங்களுக்கு இந்தியா தன்னுடைய பேரை சூட்டியெல்லாம் முரண்பாடுகளில் உச்சக்கட்டம். ஆகவே நீங்கள் சொல்லுவது போல உங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கில் யுத்தம் வந்திருக்கின்றது, வரப்போகின்றது. சீனா தென்சீன கடலில் ஜப்பானோட, ஆஸ்திரேலியாவோட, பிலிப்பைன்ஸோட எல்லாம் பிரச்சனை பட்டு கொண்டிருக்கின்றது. சிலவள தாய்வானோட முரண்படலாம், கைப்பற்ற முயற்சிக்கலாம், யுத்தம் ஏற்படலாம். ஆகவே நான் சொன்னது போல இந்த 30ஆம் ஆண்டு வரைக்கும், கடந்த 30ஆம் ஆண்டு வரைக்கும் என்ன நடக்கும், ஒவ்வொரு அடுத்த யுத்த முனை தென்சீன கடலில் உருவாக்கப்படுமா, திறக்கப்படுமா என்றது கேள்வி. ஆனால் இலங்கையை பொறுத்த அளவில் இந்தியாவும் சீனாவும் 2 வகையில இலங்கையோட முக்கியமான நாடுகளாக இருக்கின்றன. இலங்கை ஏற்றுமதி செய்வதில் அமெரிக்கா, மேற்கு ஐரோப்பிய நாடுகள் முக்கியம் வகித்தாலும் இந்த சீனா, இந்தியா பெரிய ஏற்றுமதி பங்காளிகளாக இல்லை. இந்தியாவுக்கு ஒரு 6% ஏற்றுமதி தான் இலங்கையிலிருந்து போகின்றது. ஆனால் சீனாவை பொறுத்தளவில் முதலாவது இறக்குமதி பங்காளர். நாங்கள் 21% இறக்குமதியை சீனாவிலிருந்தும் 20% இறக்குமதியை இந்தியாவிலிருந்தும் இறக்குமதி செய்கிறோம். இறக்குமதி பங்காளியாக சீனா தான் முன்னுரிமை இடத்தில் இருக்கின்றது. ஏற்றுமதியிலே சீனா காட்சியிலே இல்லை. ஆகவே இந்த சீனா இந்தியாவை இலங்கை எந்த அளவுக்கு சமதூரத்தில் வைத்து அணுகுகின்றதோ அதுதான் இலங்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஒரு பக்கம் இலங்கை சாயமாக இருந்தால் மற்ற நாடு இலங்கைக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டு அந்த சமநிலை குழம்பி இலங்கைக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். அதை கொழும்பு கொள்கை வகிப்பாளர்கள் உணர்ந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். கடந்த காலத்துடைய வரலாறு அப்படித்தான் அவர்கள் நடந்து கொள்றார்கள். அந்த சமநிலை குழம்புமாக இருந்தால் சீனாவையும் இந்தியாவையும் அவர்கள் எப்பொழுது சமநிலையில் இல்லாமல் குழப்புகிறார்களோ, ஒரு பக்கம் சாருகிறார்களோ, அந்த இடத்துல தான் பிரச்சனையின் மையப்புள்ளி ஆரம்பிக்கும். அதான் என்னுடைய பார்வை. அந்த மையப்புள்ளி இப்போது ஆரம்பிக்கப்பட்டு விட்டதாகத்தானே கூறப்படுகின்றது. இந்தியா எல்லோருக்கும் வழங்குவதை விட தனக்கு அதிகமாக வழங்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்புக்கு சாதகமாக அல்லது அதனோடு உடன்படாத நிலையில்
ரணில் விக்ரமசிங்க இருப்பதனால் அங்கு சில உரசல்கள் ஆரம்பமாகிவிட்டன என்று தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ராஜதந்திர தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதான் நான் உங்கள்கிட்ட சூசகமாக சொன்னேன். தற்போதைய 3 வேட்பாளர்கள் மீதும் இந்தியா ஒருத்தர் வந்தால், ஆட்சிக்கு வந்தால் தங்களுக்கு நல்லம் என்று நினைப்பதற்குரிய வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகத்தான் பரவலாக பேச்சு அடிபடுகின்றது. இந்தியாவுக்கு தெரிவு வந்து குழப்பமா இருக்கின்றது. எவர் வந்தா தங்களுக்கு அப்படியே அவர் ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் ஒரு தெளிவான தன்மை இல்லாத நிலைமை காணப்படுவதாக பலர் கூறுகிறார்கள். எவர் வந்தா தங்களுக்கு சாதகம் என்று. ஆனால் நீங்க சொல்வது போல ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் இலகுவாக எல்லாவற்றையும் இந்தியாவுடன் கொடுத்துவிட்டு கேட்பது போல கொடுத்து ஆட்சியை நடத்தக்கூடியவர் அல்ல. அவர் நிச்சயமாக ஒரு சமநிலையை பேணுவார். அமெரிக்கா, சீனா, இந்தியா மத்தியில் உங்களுக்கு தெரியும் 2015ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தவுடன் மைத்ரிபால சிறிசேனா அவர்களும் இவர் பிரதமராக வந்த உடனே சீனாவுடைய அத்தனை திட்டங்களும் இடைநிறுத்தப்பட்டன. திரும்பவும் மீள குறுகிய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு ஹம்பாந்தோட்ட ஹாபர் அவர் 100 வருஷ குத்தகைக்கு சீனாவை கொடுத்தார். ஆகவே நிச்சயமாக அவர் சமநிலையில் கொண்டு செல்லுவார். ஒரு பக்கம் சார்ந்து இலகுவாக செல்ல மாட்டார் என்பதில் வரலாறு சொல்லி நிற்கின்றது. அப்படியாயின் உங்களுடைய அனுபவத்தில் அரசியல் ரீதியான ஒரு வினாவினை முன்வைக்கின்றேன். இந்தியாவை பொறுத்தவரையில் ஈழத்தமிழர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்களும் பலமாக இருக்கக்கூடாது என்பது இந்தியாவின் கொள்கை. இலங்கையில் இருக்கக்கூடிய அரசும் அல்லது அரசினுடைய தலைவர்களும் ஒரு பலமானவர்களாகவும் மூளை வளம் உள்ளவர்களாகவும் இருக்கக்கூடாது என்பதும் இந்தியாவின் கொள்கை என்று சொன்னால், இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் வாழக்கூடிய மக்களை ஒரு அடிமைகளாக அல்லது 3ஆம் தர பிரஜைகளாக இந்தியாவினுடைய ஒரு கொத்தடிமைகளாக வைத்திருக்க வேண்டும் அரசியலையும் மக்களையும் என்பதில் தான் இந்திய கொள்கை வகுப்பாளர்கள் நிதானமாக இருக்கின்றார்கள். அதுக்கு என்னுடைய பதில், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை ஒழுங்காக வைத்திருந்தால் மற்றவர்கள் தலையிட மாட்டார்கள். அப்ப இலங்கை மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக தங்களுடைய நலன்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவார்களாக இருந்தால் இந்தியா மட்டுமல்ல எந்த நாடுமே இலங்கையில் தலையிடாது. சிங்கப்பூரை நீங்க எடுத்து பாருங்கள். சிங்கப்பூர் அமெரிக்கா பக்கமும் போகவில்லை, ரஷ்யா பக்கமும் போகவில்லை. சிங்கப்பூருடைய நலன் முன்னுரைப்படுத்தி அன்றைக்கு அந்த நாடு $85,000 தலா வருமானமாக கொண்டு இருக்கின்றது. ஆகவே உங்களோட உள்நாட்டுக்குள்ள பிரச்சனை வருமா இருந்தால் எல்லோரும் பயன்படுத்துவார்கள். ஆகவே இந்த களம் வந்து இங்கே என்னமா இருக்கின்றது, உள்நாட்டில் இலங்கைக்குள்ள களம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை வச்சுக்கொண்டுதான் ஏனையவர்கள் தலையிட முடியும். ஆகவே இலங்கையிலே எல்லா மக்களும் சகோதரர்களாக பொருளாதாரத்தில் முன்னிலைப்படுத்தி எல்லோரும் ஒற்றுமையாக பாரபட்சமின்றி எந்தவித அடக்குமுறைக்கும் உள்ளாகாம எல்லோரும் சகோதரத்துவமா இருந்தால் எந்த நாடும் தலையிடலாது. அந்த பிரச்சனை நாங்கள் இந்தியாவை குற்றச்சாட்டி அமெரிக்கா குற்றச்சாட்டுவதை விட இலங்கை மக்கள் தாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாரபட்சம் காட்டாமல் அடக்குமுறைக்கு உள்ளாகாமல் சகோதரர்களாக வாழ முற்பட்டால், எல்லாத்தையும் பகிர்ந்து ஒருத்தர் விஷயத்தில் ஒருத்தர் தலையிடாமல் வாழ்ந்தால் எந்த நாடும் இலங்கையின் உள் விவகாரங்களில் தலையிட இயலாது. சிங்கப்பூர் அதுக்கு சரி உதாரணமாக எங்களுக்கு இருக்கின்றது. இப்போது அந்த நடைமுறை இலங்கையில் ஓரளவு தென்படுவதனால்தான் இந்தியா மறைமுகமான ஒரு சீற்றத்தில் இருப்பதாக எடுத்துக்கொள்ள முடியும். சில வேளைகள்ல நீங்க சொல்லுவது போல இந்த பொது வேட்பாளர் விடயங்கள், அந்த பேசுகிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கக்குள்ள சில அரச புரசர்கள் இருப்பது வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கின்றது. ஆனால் தமிழ் மக்கள் இன்னும் அது சம்பந்தமான தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், அது ஒரு குழப்பகரமான நிலையில் இருக்கின்றது. அரசியல் கட்சி தலைவர்களுக்குள்ள ஒரு கருத்து உடன்பாடு ஏற்படவில்லை. இந்த பொது வேட்பாளரை நியமிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் மத்தியிலேயே ஒரு உடன்பாடு இன்று வரைக்கும் ஏற்படவில்லை. ஆகவே பெரிய ஒரு குழப்ப நிலைக்குள்ள தமிழ் சமூகம் சிக்கி இருக்கின்றது. ஆகவே இலகுவாக விஷயத்தை கையாள முடியாத நிலையில எல்லா நாடுகளும் இருக்கின்றன. எங்களுக்கும் இங்கே இருக்கும்போது தெளிவாக உண்டு ஒரு விஷயம் வழங்குகிறேன். இன்று வரைக்கும் கொழும்புல கூட தென்பகுதியில கூட யாரு வெற்றி பெறப் போகின்றார் என்ற ஒரு தெளிவான சமிக்கை தென்படவில்லை. வடகிழக்கில் இன்னும் குழப்பமா இருக்குது. ஆகவே ஒருவருக்கும் தெளிவாக ஒரு விஷயமும் தெரியவில்லை. ஒரு அலை ஒன்று வீசவில்லை, எதிர்த்தும் வீசவில்லை, ஆதரவாகவும் வீசவில்லை. எல்லாம் குழப்பமாகத்தான் இருக்கின்றது. பங்களாதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் ரீதியான நெருக்கடியும் ஆட்சி மாற்றத்தினுடைய பின்னணிகளும் சர்வதேச நாடுகளினுடைய ஆசிய நாடுகள் தொடர்பிலான இருக்கக்கூடிய புரிதலும் இந்தியாவின் நலனும் ஆசிய பிராந்தியத்தில் இந்தியா இழந்து வருகின்ற செல்வாக்குகளும் இலங்கை அரசியலை இந்தியா எந்த வகையில் தீர்மானிக்க திட்டமிடுகின்றன அதனுடைய பின்னணிகளும் தொடர்பிலான பல்வேறுபட்ட பொருளாதாரம், அரசியல் மற்றும் ராஜதந்திர ரீதியான
கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக முன்வைத்தமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதர்ன் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள். 4448 நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளிச் சென்றுள்ளனர். எத்னிக் ஹெல்த் கேர், டி நகர். For details 96000037.